வடிக்கப்பட்ட கண்ணீர் களிப்பாய் மாறினது. அவருடைய கண்ணீரும் வழிகள் திறக்கப்பட்டது. இப்படியாக அநேகர் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு பலனை பெற்றுக் கொண்ட அரியானால் அதில் ஆழமான சத்தியத்தை அழகாக நமக்கு வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்திய வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றத்தான உங்களையும் குடும்பத்தை ஊழியம் சிவைப்பாராக கத்திர சித்தமான சந்திக்கும் வரைக்கும் சமாதானத்தை உங்களுக்கு கூறுவோம். நன்றி பாஸ்டர். உங்களுடைய அதை வண்ணமாக என்று சொல்லி இந்த ஓடிக்கு ஆசீர்வதித்து உங்களிடத்திலே இருந்து பாடல் பாடின பாஸ்டர். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை ஜெயிப்போம். பாடல் சத்தியம் மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுங்கள். அவர்கள் காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளட்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட கும்பிரத்தோடு பலன் உண்டு என்பதை நாங்கள் கூட கண்டு கொண்டிருக்கோம். நாள் அந்த வாழ்க்கையில கூட அம்மாவாவது மாலையில அழுகை என்றால் மாலையில அந்த கல்பித்தாள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் விண்ணப்பத்தோடு கூடிய செபங்கள் ஏறெடுக்கின்றது. கண்ணீரோடு தான். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாக என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் பதிலை கொடுத்து எங்களை பத்திரப்படுத்தி இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். இபிலிசருக்கு கொடி சோஸ்திரம். ஆமென். ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் வரும் பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட செல்கின்றோம். சரியா தொடர்ந்து நேரம் 8:04 நிச்சயமாக பெரிய காரியம் செய்த தேவன் நாளும் ஜபத்துக்குள்ளாய் செல்ல போறோம். எடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட நாங்க கடந்து செல்வோம். சிறிய பாடலோடு கடந்து ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக கடந்து செல்வோம். கையத்திலிருந்து உங்கள் சௌரி பாடுகிறேன். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக அசைவாடும் அனலாக்கும் ஜுவாலையே அசைவாடும் ஆகாயின் படைகளை எதிர்த்திடுவேன். மகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜபிக்க அவர் தலை ஜபிக்க அவர் தலை அசைப்பார். இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். தொடர்வார் வழி மாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும்
அசைவாடும் ஆவியானவர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் வாசி வாழட்டும். ஜெபங்களை ஏறெடுப்போம், சோத்திரத்தோடு தெரியப்படுத்துவோம். முதலாவது எங்களோட செபிக்க சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சிஸ்டர் டோலி. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எங்களை ஏறெடுப்போம். முத்தாசி வரும் பருவத்துக்கு மேல என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். எங்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது தேசங்களுக்காக. தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் உன்னடியில் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்மளுடைய கண் காணவில்லை, செவியில கேட்கவில்லை, இதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நாட்கள்ல யுத்த மேகங்கள், இந்தியா பாகிஸ்தான் போன்ற யுத்த மேகங்கள் இன்னுமாக இஸ்ரேலுடைய ஏர்போர்ட்டை தாக்கும்படியாக 3 ஏர்போர்ட்டுகளை கண்ணோக்கி வைத்திருக்கிறது கவுதி. இந்த கவுதிக்கு நாங்கள் உச்சபிக்கவனும் கடிந்து கட்டி இஸ்ரேல் பொருளாதாரத்தை ஸ்தம்பித்து விடாதபடி, இஸ்ரேலை தாக்குதல் நடத்தாதபடிக்கு இந்த கவுதியை கத்தர் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தணும். அவருடைய திட்டங்களை அதே மாதிரி ஹமாஸ் தீவிரவாதிகள் அந்த காசா மக்களை போட்டு வருத்தி கொண்டே இருக்கிறார். விளையாட்டவன் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். இன்னும் தேசத்தில கண்ணோக்கி பார்த்தால் மழைகள் கடந்திருக்கின்றன. செய்திருக்கிறது விவசாயிகளுடைய விவசாயங்கள் அழிக்கப்பட்டு வெள்ளத்தினால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். தேசத்தின் பொருளாதாரம் ஸ்தம்பித்து விடாதபடி பொருளாதாரத்துல காண வேண்டும். செபிங்க நன்றி முதலாவதாக நான் இஸ்ரவேல் தேசத்துக்காண்டி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடு ஜெபித்தால் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கம்பீரமாக எங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமை நிறைந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கை குறுகவில்லை ஐயா. கர்த்தரின் வாக்கு மாறிவிடாதே. ஒருபோதும் மாறிடாத தேவன், ஒருபோதும் மாறிடாத வார்த்தையால் இன்றும் ஜீவனுள்ளதா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா அந்த இஸ்ரவேல் நாட்டுல உள்ள எல்லா விதமான பிரச்சனையை நீங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க ஐயா. அப்பா அவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவங்களுக்கு இறங்கி ஆண்டவரே அங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா தேசமே மகிழ்ந்து களிக்கூர் என்று கூறியபடி அந்த நாட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. விசுவாசியை பதறாதே, விசுவாசியை நீ கலங்காத, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று கூறியபடி அப்பா நாங்க விசுவாசிகளாக இருக்கிற பிள்ளைகள் உங்கொண்டையில் வந்து ஆண்டவரே எங்களோட அவிசுவாசத்தை மன்னித்து அவர்களுக்கு ஆண்டவரை பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லா விதமான விரோதமான எதிராக வர்ற எல்லா விதமான அப்ப அந்த தீமையான வர்ற எல்லா விதமான பகைவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தின் மூலம் அவர்களை விட்டுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. யுத்தம் உங்களுக்குரியது ஆண்டவரே, அவர்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் அப்பா தேவையில்லாத அந்த பிரச்சனைகளை உண்டாக்கி இன்னசென்ட் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு போறார்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க அப்பா. கண்ணீர்களை துடைங்க ஐயா. அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே இப்பொழுது நீங்க இளைப்பாறுதல் கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு விலகாத பண்ணி அங்க உள்ளவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா நீங்க வருகிற நாட்கள் நெருங்கி விட்டது ஐயா. இந்த நாட்கள்ல அப்பா அந்த இஸ்ரவேலில ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நீங்க சமாதானத்தின் தகப்பன், நீங்க சமாதானத்தை அப்பா எப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தகப்பனே. அந்த நாட்டுல ஆண்டவரே அவர்கள் எழுந்து பிரகாசிப்பதற்கு உட வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி அவர்களை விட்டு விளையாடும்படி கேட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியை
தட்டுகிறோம் ஐயா. உங்களோட நாமத்தை நாங்க சொல்லும் பொழுது ஐயா பிசாசு அதரும் ஆண்டவரே அப்பா. வார்த்தைகள் கூறும் பொழுது, உங்களோட வார்த்தைகளை நாங்க கூறும் பொழுது அப்பா பிசாசான நெருங்க முடியாது, அவர்களை கிட்டே வர முடியாது. அப்படியால் அப்பா உங்க ரத்த கோட்டைகளை அவர்களை மறைத்து வைங்க. உங்களோட சமாதானத்தினால அவங்களை நல்கி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே அங்க மகிமே பட வேணும் என்று கேட்டுக்கொள்றேன் ஐயா. அவர்களை விடுதலையாக்கி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. கிருபையினால ரட்சிக்கப்பட்டவை அதின்படி ஆண்டவே வழி தப்பி நடக்கிற அந்த ஆத்துமாக்களை நீங்க ரட்சிக்கும்படி உங்களோட நாமம் மட்டுமே மகிமே படுவதாக அப்பா. ஸ்ரீலங்கா, இந்தியா பிரச்சனைகளுக்கு, பாகிஸ்தான், இந்தியாவுல பிரச்சனைகளுக்கான வர்றோம் ஐயா அப்பா. இங்க போட்டாலும் அப்பா எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது ஐயா நீங்க தான் யுத்தம் செய்து நீங்க தான் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுற தகப்பன் ஐயா அப்பா. அப்படியான பாகிஸ்தானும் இந்தியாவும் உள்ள பிரச்சனைகளை நம்மளோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க மோசையோடு நடந்த தகப்பன் ஐயா, நீ கலங்கிடாத நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கூறிய தகப்பனை இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அன்பை அனுப்புங்க ஐயா அப்பா. கண்களை திறவுங்க ஐயா அப்பா. செவிகளை திறவுங்க ஐயா அப்பா. இவர்கள் உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுங்க ஐயா. பரிசுத்தமான ஆவி இப்பொழுது நிமிடம் அவர்களுக்கு அப்பா தெரியப்படுத்துங்க. உங்களோட வல்லமையை அப்பா அவங்க காணக்கூடியதாக ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அங்கே ஒரு சமாதானத்தை கட்டளின்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்ப இலங்கை தேசத்துக்கான வருகிறேன் ஐயா. அங்குள்ள பிரச்சனைகள், அங்குள்ள எல்லா விதமான அப்பா நிலவரங்களே இருந்தாலும் ஐயா நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஐயா அப்பா. தேசமே பயப்படாத தகப்பனே அந்த இலங்கை தேசத்துல நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்க அப்பா. அங்க உள்ள அந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு அன்பையும் ஒரு புதிதான விசுவாசத்தை கொட்டுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அவர்கள் உங்களுக்கு எழுந்து பிரார்த்திப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அபிஷேகத்தை அனுப்பி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க அப்பா. என்ன விதமான நிலவரங்கள் இருந்தாலும் ஐயா நீங்கத்தான் யுத்தம் செய்யற தகப்பனையா. நீங்கத்தான் எங்களுக்கு போராட்டி எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தகப்பனையா அப்பா. அவங்களுக்கு ஒரு வெற்றி கொடியை கொடுங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட ரத்தத்தினால அவங்களோட அவங்களை மன்னித்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஐயா. ஆவியினால உங்களை பரிசுத்தமா ஆவியை அவங்களுக்குள்ள ஊற்றி அந்த ஜனத்துக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. கலங்காத நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே அவர்களோட இருந்து அப்பா அவங்களுக்கு ஒரு பெரிதான காரியங்கள் பெரிதான அற்புதங்களை செய்து வர காரியங்களுக்காக நன்றி சாமி. இது உங்களுக்கு லேசான காரியம் ஐயா. உங்களுக்கு இது லேசான காரியம் ஐயா. பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உங்களால மட்டுமே இது உதவி செய்ய முடியும் ஐயா. அவங்களுக்கு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்களை உங்களோட சித்தன்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமே படுவதாக ஐயா. காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அவங்களுக்கு இப்பொழுதும் ஆண்டவரே பெரிதான அற்புதத்தை பெரிதான அற்புதத்தை செய்து அவங்களுக்குள்ள ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுக்கும்படியா கேட்டுக்கலாம். ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா அந்த நாட்டு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. உங்களோட வார்த்தை இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாம இருக்கு. அப்படியா நன்றி ஆகியா. நேற்றும் இன்றும் என்று மாறாம இன்று மட்டும் காத்து வந்த அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான அபிஷேகத்தை அனுப்பி அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்க ஐயா அப்பா. ஒரு ஆத்மா இழந்து போகாத வண்ணமாக ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை எழுப்புங்க ஐயா அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாத வண்ணமாக ஐயா அவர்களுக்கு ஒரு அற்புதமான காரியங்கள் நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நான் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு அப்பா நீங்க
பதில் கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்கான நன்றி சாமி. அப்பா, அங்க உள்ள மக்களுக்கு ஒரு புதிதான அன்பு, புதிதான பாசத்தை கொடுத்து அவர்களை உங்கண்டில் இழுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக, உங்கள் சமாதானத்தை அங்க கட்டளையிடும்படியாக கேட்டுக்கொள்றேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் கேட்கிறேன் பிதாவையா. அவருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துக. தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு என்று உங்களுக்குள்ள களி கூர்ந்து ஆண்டவரே, உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. ஆமென். ஆண்டவரே, எசேக்கியேல் 32:27 கூறுகிறது ஐயா, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுபடி உங்களுக்கு அதிசயம் செய்யாதது ஒன்றுமே இல்லை. மனுஷரால முடியாத காரியம் உங்களால கூடும். அப்படியே ஒவ்வொரு மாம்சமான யாவரும் உங்களை அறிந்து உங்களுடைய வல்லமையை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வெளிப்படுத்தலை இன்னும் அதிகமாக அங்க வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளேன், ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. ஜெபித்த உங்களை உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருவார். விசுவாசிப்போம். ஒன்றை மகிழ்ப்படுவது. ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. தெரியுதா? நான் வாட்ஸ்அப்ல வரப்படியா எனக்கு யூ தான் என்ன காட்டுது, உங்களுக்கு என்ன காட்டுதோ தெரியல. நினைக்கிறீங்க. எனக்கு காட்டன் கோட் எல்லாத்துக்குலயுமே வந்து நிக்கணும்னு இருக்கேன். அதை செக் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓகே, சரி, இங்க வந்துட்டீங்களா? எனக்குள்ள ரைட். நாங்கள் இருக்கிறேன். கண்களோடு பூமுத்தாசோட பருவத்துக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சிஸ்டர். நீங்கள் கண்களை எடுக்க வேண்டிய பகுதியானது பிரதானமான வெளியேறப்பெற்ற அந்த ரட்சிப்பு. இன்றைக்கு அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அபிசீக்கிரமான நாட்கள், அதிக தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல ரட்சிப்பு விசேஷித்தது. நம்மளை ரட்சித்தார். பட்டத்து ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படும். விசேஷமாக யூதர்கள் ரட்சிக்கப்படும். சிதறப்பட்டிருக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் ரட்சிப்புல நிலைத்திருக்கிற விஷயத்தால கர்த்தர் நிலைப்படுத்தும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த விஷயத்துல இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள இன்றைக்கு சபை ஊழியர்கள் போகிறது, ஊழியர்கள் போகிறார்கள், சபை மக்கள் போகிறார்கள். தவறுகிற ஊழியங்களாகவும் காணப்படாதபடிக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிலைத்திருக்கும்படியா நிறைத்திருக்கிற அபிஷேகத்தால கர்த்தர் நிலைப்படுத்தும்படியாக செவியுங்கள். அவருடைய ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. அக்கிரமங்கள் அவருடைய கையை குறுகி போச்சு. அவருடைய நம்மளுடைய பாவ காரியங்கள், ரத்தம் சிந்தப்பட்ட காயங்கள், எல்லா ரத்த கரைகளையும் கர்த்தர் அகற்றி கரைதிரை இல்லாத ஒரு மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தவும் நிலைத்திருக்க பண்ணவும் தவறில்ல வேறொன்றவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாருக்கும் செவிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படும். சத்தியத்தை அறிவு அடியோடும் என்று ஒரு சித்தமாயிருக்க அந்த சித்தம் நிறைவேறட்டும். இந்த நாட்கள் அந்த சத்தம் தொன்னிக்கட்டும். ஒரு சத்தம் கேந்திரங்களை முறிக்கிறதை, பெண்ணாங்களை ஈழ பண்ணுது. அப்படிப்பட்ட சத்தம் தொன்னிக்கட்டும். அந்த ரட்சிப்பின் துதியோடு எழும்பட்டும். தேசம் எங்கும் யாவருக்கும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். தீர்க்கதரிசனம் செவிங்களோடு நாங்கள் ஒருமைப்படுறோம். Amen, amen. Thank you, Lord, for the peace, Lord, in which you have been making, Lord Jesus, right through the long weekend. It has been a time of prayer, Lord. Sunday, Monday, Lord, except for today, yesterday, Lord, once again, Lord, today, Father, we have been going so much into, Lord Jesus, your presence, Lord, with a lot of prayers, Lord, going on, Lord, even as we heard, Lord, from Pastor Robinson, Lord Jesus, even as Canada Revival prayer meeting, Lord Jesus, was going on, how he shared, Lord Jesus, that the revival comes from the believer, from the soul of the heart of the believer is where the revival starts, Lord. Therefore, Lord Jesus, even as, Lord, we are requesting more of the salvation, Lord, that this salvation, Lord, that begins in a believer, Lord, also, Lord, brings about the revival. Lord, even as Pastor Robinson shared, it was such a powerful word, Lord. Brings about 70s and 80s. In the 1970s and 80s, revival was such a
easy way how the Lord will move and bring about revival in several places, several ways. How the Spirit of the Lord will move easily upon the people's hearts and lives, upon the churches, upon the prayer meetings, upon open prayer meetings in villages, in all kinds of places, in Sri Lanka, in India, everywhere. They would have open prayer meetings, and it would turn into revival meetings. Oh, Father, even in Canada and America and all the rest of the nations of the world, Lord. Therefore, Lord, when we pray, Lord, now, Lord, pray for the burden, Lord Jesus, that is upon the burden in the heart of the church, Lord, as we pray for the salvation of the souls, Lord. That is what we are doing, Lord, right from Sangamam, Lord Jesus, radio network coming through Nitya Velicham, even at this very moment, Lord, going into the nations of the world. Lord, we pray, Lord, and stand in the gap, Lord, as a church, Lord. Even though we are networks, Lord, going through as media, we are the church, Lord. We are the church. We are the universal church, Lord. That we stand in the gap, Lord Jesus, in the name of Jesus, that these revival fires would burn within our hearts, Lord. Lord, even as you have called us individually, Lord, that is how it first starts. It's individually, it starts from every single believer, Lord, stands in the gap, Lord, according to the way that it's been mandated upon every single believer to stand. And Lord, bring about that, Lord, upon the church, upon the world that is dying, Lord, every single day, Lord, going into eternal damnation, Lord. Father, Lord, it is our responsibility, lest you have even said, lest their blood would come upon our own heads. That's how much of a responsibility we carry, Lord, upon ourselves as the church, as the body of Christ. Lord, we pray, Lord Jesus, that we will not, Lord Jesus, take this lightly, Lord, but Lord, come before you, Lord, in spirit and in truth. Lord, when you call it righteous, Lord, to be separated unto yourself, that is what righteousness and holiness means, separating ourselves unto you, Lord. Therefore, Lord, when we say that, Lord, our lifestyles are what we say, what we do, would honor and glorify you, Lord, and justification and redemption comes through that, Lord, and our very presence walking through, Lord Jesus, emanating, Lord Jesus, as the written epistles of God read of men. That's what you have called us to be, Lord, and even, Lord Jesus, bring about, Lord, the aroma of Christ, Lord, coming through us, Lord Jesus, even as we walk around people, even as we, Lord, touch the presence of God, they will feel it, Lord Jesus, as we walk with them and move among them, Lord, upon the unbelievers, Lord, oh God, in the marketplaces, in the places where we, Lord, and shop and walk around and move around, Lord, your presence, Lord, emanate in those places, oh God, through the individuals that know you, Lord, and build up this relationship, where you have come to settle and reside in their hearts and lives, Lord. Now I pray, Lord, for the unbelievers, Lord Jesus, even as you have given us such a power, Lord, such an entity, Lord, such way in which you want to move in and through your church, your believers, your body of Christ, Lord, even as we, Lord Jesus, come together, Lord, pray accordingly, Lord, for the salvation of the souls, Lord, in the name of Jesus. We thank you, Lord, as we carry this burden, Lord. The Lord, even in the name of Jesus, give us more souls, Lord. Someone said, unless you give me souls, I will die. Oh, Lord, oh God, that's how much of a burden that person was carrying. My Lord, we thank you for that, Lord, with such people, oh God, who have not even died as a martyrdom, Lord. Martyrdom is because of the love they have for souls. They are willing to give their lives even unto death, even like all the apostles. And Lord, let us carry that burden for the church, Lord, even this day, Lord. And let that burden come upon us, Lord, for salvation of the souls. We thank you, Father, because you are hearing our prayers. You're interceding at the right hand of the Father. You have finished that work, Lord, and you have mandated us, Lord Jesus, to carry that work. Thereby, this burden will come upon each and every believer, Lord, as we stand in the gap, Lord, and we pray, oh Lord, for the souls that are dying around us, Lord, even through what through the media is taking, Lord, around the world, Lord, in 210 nations, Lord, from morning till evening, Sangamam to Nitya Velicham, Lord. I thank you, Father, for the way you are moving through, Lord, the ones that you have called out to be, Lord Jesus. This is not a light thing. We will not take it, Lord, for granted, Lord. This is an awesome responsibility that you have bestowed upon us, Lord, that we will seek it with tears and with burdened heart, Lord. Just like, Lord Jesus, you said it is finished and you took it upon yourself, Lord, the curse that was upon us and the salvation that came to us, Lord, so easily, Lord. Jesus, you said, Lord, that is why you said, Lord, it's been given to us so freely given, freely receive. That's what you have given us, Lord, such a gift of salvation.
I pray, Lord, that many, Lord, that come through these networks, Lord, into these 110 nations, Father, would believe, receive, and Lord, every work, the servants of the lips of the servants as they preach, Lord, would bring forth much harvest, Lord, into the kingdom of God. And I thank you for that. I pray, Lord Jesus, for the teamwork, Lord, that is going on from Sangamam to Belgium. Lord, every single member that you have called it out, Lord, it is none of themselves, Lord. It is your work. It is the calling of your Holy Spirit, Lord. Even as they come and they share and they move and they work, Lord, it is the guidance and the power of the Holy Spirit, Lord Jesus, that, Lord, none of it is of ourselves, none of it is of our flesh, none of it is of ourself alone, Lord. That is why you said, take up thy cross daily. And Lord, follow me, you said, Lord, only because deny yourself, take up your cross daily and follow me. Because self can be a big mountain, stands between you and us and God, and you and us, Lord. Therefore, Lord, help us, Lord Jesus, to recognize, Lord, whatever that mountain is standing between you and us, Lord, and lay it before you, Lord, and completely teaching you, come before you, Lord, just like even as you have said in Hebrews 12:1, Lord Jesus, lay ourselves, Lord, before you, Lord. Our bodies like beseeching you, Lord Jesus, as a living sacrifice, Lord, daily, Lord, and coming to the throne of grace in Jesus' name. Thank you, Lord, for what you're doing for the souls that have been touched, Lord, through these networks, Lord, morning till evening. I thank you for that, Lord. Many have been coming, many have been receiving, many have been touched, many have been coming, Lord Jesus, being impacted into the kingdom of God because of that. I was so challenged by Pastor Robinson's message, and it was igniting my own heart for the revival fires to be burning. Thank you, Lord, for such men of God who still carry that burden, Lord, and share that vision, Lord, in a mighty way, Lord, with the church and the people of God that are called to be and used in this manner in Jesus' name. I give it all to you, Lord, once again. I thank you for hearing our prayers, Lord. I give, Lord Jesus, the teamwork, Lord, as it goes on from the evening with Brother Mahendran, and even as Sister Subha is hosting today, Lord, and all the network, Lord, that has been going on morning till evening from Brother Leslie and Sister Rita working alongside, Lord, tirelessly, Lord, morning till evening, all their energy, all what they do and say, Lord Jesus, to bring forth honor and glory to you, Lord, putting you as, Lord, number one. Oh, Father, it is only because of your favor, only because of your love and mercy and kindness, Lord, nothing of our own selves, Lord. Father, Lord, that we can call it, oh God. It is only you and you alone, my Master and my Savior, that you chose us, Lord, that you brought us, Lord, into this place. Bring forth all honor and glory to you. Lift your name up high, that you will draw all men unto yourself. And I thank you for that, Lord. And I thank you for all the rest of them that have been already ministering, Lord. Sister Karuna, Sister Dolly had been coming, Lord, and singing and praying, and also praying just now, Lord, for the nations of the world too, Lord. And I thank you, Lord, for all the rest of the Pastor Amnyana Prahasam, who has already been praying, and I mean also preaching and giving the word out. I thank you, Lord, for my brother Mahendran is going to come and give the word, or Sister Subha, Lord, is going to come and give the word, Pastor Anton Rathanayam, and whoever the rest that could be, Lord. Father, Lord, we give them all to you, Father, Lord. In the name of Jesus, I pray, oh God, in Jesus' name. Thank you, thank you, thank you, that many souls will be touched and the harvest will still keep on going until you come. In Jesus' name, I pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family and your ministry. Thank you, sister. Amen. Thank you. God bless you too, Sister Subha. Yes, sister. என்று தருவார். நாங்கள் சுவாசிப்போம். உங்கள் சுபங்களை சோத்திரத்தோடு தெரியப்படுத்துறோம். கர்த்தராம் என்றும் ஆமேன் என்றும் தந்து நம்மை உற்சாகப்படுத்தி இன்னும் வழி நடத்துவார். நாங்கள் அடுத்ததாக எங்களோடு போத்தா சிறு பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் எங்களோடு மகிமுறையா அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பேசுவதையா தங்களை ஏறெடுப்போம் பருவத்துக்கு நேராகிய பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் செபிக்க வேண்டிய விடயமானது போக்குவரத்துக்காக செபிங்க. விசேஷமாக கடந்த விக்டோரியா டேயிலிருந்து ஒரு 19 வயது விளம்பாளி மாலிவன் குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டி அரமந்து விக்டோரியா டேயை கழித்து விட்டு வரும்பொழுது குழந்தை இந்த ஸ்போட்டில் இறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட விபத்து ஏற்பட்டது. இப்படியாக இந்த வீதி விபத்துகள் எத்தனையோ பேரு அந்த இடத்திலே மரணத்துக்குள்ளாகுது. குடிவரியின் ஆவியலை கட்டி அப்புறப்படுத்த அந்த அடிமை
அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் விடுதலை ஆக்க வேண்டும். இந்த போக்குவரத்தை கத்தர் பாதுகாக்கணும். பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில போனா பாதுகாப்பாய் போய் பாதுகாப்பாய் வீடு வந்து சேர வேண்டும். கத்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருப்பது விருதான்னு சொல்லி வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. வார்த்தைக்கு நாங்க பாதுகாக்கணும் அந்த பிள்ளைகளை. அதுவும் போக்குவரத்து செய்யற பிள்ளைகளுக்கு ஒரு நிதானத்தை, ஒரு அவதானத்தை, ஒரு இந்த சிந்தைய, ஒரு கீழ்ப்படிதலை, அரசாங்கம் கொடுக்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியத்தக்க உணர்வை அப்படிப்பட்ட ஒருவரை பாட்ட கத்த கொண்டு வரணும்னு சொல்லி ஒப்புகொடு செவிங்க நாங்களோட ஒரு மனப்படுறேன். ஆமென் ஆமென். அவன் சுவாமி சுவாமி அரசாங்கம் சட்டம் சட்டம் செய்திருப்ப சாமி அநேக காரியங்கள் செய்வது சப்த வித்தகிரி, அதாவது சப்த வித்தகிரி சப்த புத்தகங்களுக்கு சரியான சிக்னல் சாமி சிறந்த சிக்னல் சாமி செய்ய பார்க்கும் சாமி
பாதுகாத்து சுவாமி சத்தம் கொஞ்சம் ஆண்டவரே சத்தத்தை சுவாமி கண்ட காரியங்கள் சில காரியங்கள் கண்டு சுவாமி ஐயா சுவாமி 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 பாதுகாத்து வர சுவாமி ஐயா சத்தமே சுவாமி கதரும் சத்தங்கள் பார்க்கப்படும் சுவாமி 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 செடுக்கு கட்டாரம் சுவாமி ஐயோ கட்டாரம் சுவாமி சுவாமி ராஜ்யமேற்கு சுவாமி நன்றி ஐயா. ஜெபித்தீர்கள், ஜெபித்த உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கத்தனை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. அமெரிக்காக்களை ஏறெடுப்போம் ஒத்தாசேரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். சரியா டொரண்டோ நேரம் 8:40 நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசேரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில சகோதரி நான் இணைந்து ஜெபிக்கின்றேன். என்னோடு இணைந்து செபியுங்கள். இந்த நாட்கள்ல வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறார்கள், ஈடுபட்டு சூழ்நிலை இருக்கிறார்கள். ஒரு வகையான வைரஸின் தாக்கங்கள் தோல் வியாதிகளை கொண்டு வருகிறது. இந்த குழந்தைகள் தாக்கங்கள் இந்த காலை மாற்றத்தினால் ஏற்படுற பலவீனங்கள் கூட இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலவீனங்கள் செபிப்போம். கத்தர் பெரியாரை நானே உண்டன் பெரியாரை கத்தர்ன்னு சொன்னவற்றுடைய வார்த்தை கிணங்க அந்த பெரியார் இடத்துல ஒப்பு கொடுப்போம். அவருடைய தழும்பினால் ஒன்று நாம் குணமாகும் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெயம் எடுப்போம். ஜெபிப்போம். என்னோடு இணைங்க. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த அடிமையை கொடுத்து இந்த நல்ல நேர சரத்துக்காய் கோடி கோடி சோஸ்திரம் செலுத்துகிறேன். கதாவே கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையும் பருவத்துக்கு நேராகின்ற பகுதியில கண்களை ஏறெடுக்கிறேனப்பா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலும் இந்த சுபக்குறிப்போட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் அப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறேன். நீங்க பெரியவர், நீர் பெரியவர். எங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டவர், எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கா எழுத்துக்களை கையெழுத்துக்களை குலைத்து போட்டு நடுவில் இராதபடி ஆணி ஒட்டித்தவர் சிலுவையில கல்வாரி சிலுவையில ஜெயத்தை தந்தவர். நான் சீத்தேன் என்று சொன்ன தகப்பனின் வல்லமை உள்ள வார்த்தைக்குள்ள அரியாரியாய் கத்தருள்ள வார்த்தைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. இந்த வேளையிடம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். சத்திர சீச்சர் எத்தனையோ
கத்தாவை காயங்களோடு எலும்பு நரம்பு முறிகளோடு கொண்டிருக்கிற கத்தாவே இந்த வேளையில் உம்முடைய ஆணிகடாப்பட்ட கரத்தின் தழும்பு இந்த நாளிலும் தொடும்படியாய் செபிக்கிறேன் அப்பா, தொடும்படியாய் செபிக்கிறேன். எல்லா காயங்களையும் கட்டி வீராக உடைய தள்ளுமையால சுகப்படுத்துவீராக, எலும்பு நரம்புகளை பொருந்த பண்ணுவீராக, எலும்பு நரம்புகளுக்கு எலும்பு நரம்புகளை நினமுள்ளதாக்குவீராக. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா தொடுங்க தொடுங்க ஆண்டவர். அப்பா பொறுப்பெடுங்க ராஜா, இந்த நாட்கள்ல பொறுப்பெடுங்க அப்பா. இன்னும் கத்தாவே வைத்து சாலிர அவையானவரே அவசர செய்ய மரண கட்டோடு மரண கண்ணிகளோடு மரண பயத்தோடு துடி துடித்து கொண்டு ஒவ்வொரு உள்ளத்துக்கான செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா மரண இருளை துரத்தினவர் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் என்று சொன்ன வார்த்தைகள் இந்த மரண இருளை இயேசுவின் நாமத்தால் துரத்துறான். இந்த மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தால் தெரிப்பு இயேசுவின் நாமத்தால் கட்டமைக்கிற இந்த வேலையை இருக்கிறத வளர்ந்து அப்பா அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. மருத்துவம் கைவிடலாம், மருந்து கைவிட மனுஷன் கைவிட கரத்தை பிடித்து சொல்லி மறைத்துக் கொண்டிருப்போம். நாளிலும் ஒரு சுகத்தை பேசுவோம், ஒரு சுகமாக துளிர் கட்டுமையா அந்த உள்ளங்களுக்கு. எந்தெந்த பிச்சு உள்ளங்கள் இந்த வேலையில் மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றார், ஜீவனமா இருக்கிற சொன்ன வார்த்தை அன்னப்பூர்வம் அவர் உள்ளத்திலும் கத்தா இயேசுவின் நாமத்தினால் அறிக்கலவல் ஹந்தேலலேகரோஷோ ரிமலகம் தேலலேகதோ. அப்பா படுவதா 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 இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா இந்த காலை கொள்ள நோய் தாக்கங்கள் குளிரின் தாக்கங்களால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தோல் வியாதியை கொண்டு வர அந்த பலவீனங்கள் நோய் கிருமியின் தாக்கத்தை சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இறங்கட்டும் ஐயா தகப்பனே. அப்பா அந்த கிருமியின் தாக்கத்தை விடையா சுகப்படுத்துங்க ஆண்டவர், சுகப்படுத்துங்க ஆண்டவர். வியாதியை கொண்டு வர மாறி போவதா இயேசுவின் நாமத்தினால கத்தா. அப்பா தொடுங்க காய்ச்சல் இருமல்கள் சளிகளோடு தொண்ட நோய்களோடு போராடி கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவர். நிமோனியா அடங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் நுழம்பினால் வர்ற காய்ச்சலின் தாக்கங்கள் எல்லாம் சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தாங்க ஆண்டவர். குமாரன் உங்களை விடுதலைக்கிறார், மெய்யாகவே விடுதலை ஆவின்னு சொன்ன வார்த்தை கிடங்க அந்த விடுதலையா பேசுவோம் ஆண்டவர். காய்ச்சல் கிருமியால் இயேசுவின் நாமத்தை ஒரு வளர்ச்சி செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். மழை செய்ய முடியாத அதிசயமான காயம் உண்டோ? மழையெல்லாம் கூடும் அப்பா, கூடும் அப்பா. சொல்ல கட்டளை நிற்கும் அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். பாவலுடைய பலவீனத்துடைய பலன் பூரண விளங்குவதாக அப்பா கிருபை அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறோம் ஆண்டவர். கதாவே முடங்கி போய் கிடக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். யாரும் ஜீவன் அந்த ஜீவன் பரிமாணப்பட வந்து என்று சொன்னீங்களப்பா. இதனால அந்த குசுரைய கூசாம தொட்ட கரம் அந்த கூனிய நிவரம் பண்ணின வல்லமை அப்பா, அந்த பெருசகுலத்து முடவரை ஐயா நிவளந்து நட்டக்க பண்ணின வல்லமை ஐயா, அந்த அலங்கார வாசண்ட அலங்கோலமான முட்டவனை அப்பா நிவரம் பண்ணின வல்லமை, குதித்தெழுந்து குதிக்க வைத்த வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. தொட்டுங்க ஆண்டவர், ஒரு போல எங்க வையுங்க ஆண்டவர். மனுஷா கூட கூடுவாப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்க ஒப்புகளை செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா சிக்கிரம் ஹாஸ்பிட்டல
எடுங்க. அந்த பிள்ளை விடுதலைக்கு தாங்க ஆண்டவர். பார்க்க வையுங்கப்பா, கேட்க வையுங்கப்பா, நடக்க வையுங்கப்பா, எழுந்து பிரகாசிக்க வையுங்க ஆண்டவர். முடங்கின நாட்கள் போதும் ஆண்டவர், போதும் ஆண்டவர். கையடந்து சொல்லுவோம் சத்துருவின் திட்டத்துக்கு. இது மாதிரி எழுத்துக்களை குலைத்து போடுவோம் இயேசு ரத்தத்தினால அழித்து போடுகிறோம் ஆண்டவர். உடைய வல்லமை இறங்கட்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும், விடுதலை கொடுக்க வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவோம். விடுதலையாக்கி கொண்டு வாங்க. சாட்சியின் பத்திரங்களை, சாட்சியின் பிள்ளைகள் அவருடைய கரத்தின் கிரிய வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறப்பா. கதாவே ராஜா, வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எத்தனையோ சிறு பிள்ளை, எத்தனையோ வாலிய பிள்ளை, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் வாழ விட முடியாத சூழ்நிலை பாடம் செய்து கொண்டிருக்க கதா. அந்த கிட்னி போக தொடுவீரா, தொடுவீரா, என் தகப்பனே அந்த ஒரு பெயர் பலவீன ஆவியால சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர். அப்பா விசுவாசிக்கு ஊக்கமான ஜெபம் பிணியாய ரட்சிக்கும் என்று எழுதியிருக்கிறேப்பா. யாரும் ஜெபிக்கிறோம் காக்கத்தால். தொடுங்க, தொடுங்க. நீங்க பேர்கள் ஆழ்ந்திருக்கிறீங்க. ஒரு சுகமான கட்டோட வாழ்க்கையில விடுதலை உண்டாவதாக கத்த நித்தவன் நடத்துவீராதவர்களை கத்தா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஆண்டவர். பிள்ளைக்கு சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அந்த சிவகானுக்கு சுகம் உண்டாவதாக, நமக்கு சுகம் உண்டாவதாக. என் தகப்பனை தொடுங்க, தொடுங்க ஆண்டவர். அப்பா உடைய அற்புத கரநாளை பட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. அந்த பலமீனத்தோட பலம் பூர்ணமாக விளங்கட்டும் ஐயா. எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில புகழ் ஜெபிக்கிறேன்ப்பா. அதே போல கத்தாவே நான் இந்த கேன்சர் வியாதிக்காக ஜெபிக்கிறேன். உடல கருத்துக்குள்ள தருகிறேன்ப்பா. கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில நான் கேன்சல் பண்ணுகிறேன் கத்தா. என் அற்புதத்தின் தேவை, அற்புதம் சுகம் கொடுக்க வல்லவன் அப்பான்றவங்க சபையில சாட்சி எழுப்பினீர கீசா பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அந்த மேல சாட்சி சொன்னது போல இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு சுகம் ஆண்டவர். இந்த கேன்சர் வியாதி முற்றுமா அழியணும் இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன். யாரே பெரியவர், நீ பெரிய உலகத்துல இருக்கிறனை கட்ட பெரியவர் சொன்னீங்க. பெரியவர் நீர் இருக்கு பெரியவர். இந்த நாள் இந்த கேன்சர் வியாதி விட நீர் பெரியவர் அப்பா. அப்பா விடுதலை ஆக்கி தாங்க, வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க. இந்த மரண கட்ட இயேசுவின் நாமத்தை கட்டவுள் இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த கேன்சர் கிருமி சுட்டெறிந்து போ இயேசுவின் நாமத்தினால். கட்டிகள் இயேசுவின் நாமத்துல ஆண்டவர். அப்பா இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். உச்சி இந்த உள்ளங்கால் வர நாடி நரம்புகள், எலும்பு நரம்புகள், முள்ளங்கண்டு எலும்புகளுக்கு மச்சு போதியல்களை கிச்சிபி அழிந்து போவதாக. மரணமாக கட்டிய இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கட்டி அப்புறம் பிடித்தல் ஆண்டவர். இறங்கட்டும், இறங்கட்டும். சாவுக்கு சரக உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். மூச்சு தண்ணீர் பாயட்டும், நதி பாயவிட மச்சங்கள் தோன்றும் என்று சொல்லி தோன்றட்டும். இந்த நாள் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. விட்டுகளை தாங்க எங்களுக்குள்ள இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விட்டுகளை உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. அப்பா துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, சிறுமைப்பட்ட வருஷங்கள் சரியா மாற்றி ஆக்குங்க. இந்த இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை பேசுறோம் மாட்டவர். அப்பா நமக்கு ஜெயம் கொடுக்க தேவை. இந்த நாளை ஜெயத்தை கட்டோம் கொடுக்கிறோம் மாட்டேன். என் தாப்பனே தொடுங்க, தொடுங்க. அப்பா அந்த 3 குழந்தைகள் தாயார தொடுங்க. அந்த கிருமி அழித்து பாடுங்க. தொண்டைக கட்டியோடு போராடும் சவுல விட்டுதலை ஆக்குங்க. கட்டி இயேசுவின் நாமத்தினால் அப்பா விடுதலை பேசுறோம்.
கிருமியான சுகம் உண்டாவதாக. அந்த கிருமி அழிந்து போவதா இயேசுவின் நாமத்தினால. அப்பா நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. சொன்னால் போதும் அப்பா. இந்த சூழ்நிலை அப்பா மரவ கூட மதுரை மாற்றினவருக்கு இது லேசான காரியம் ஆண்டவர். நாளும் விடுதலை உண்டாட்டு, ஊழியக்காரமாளுக்கு விடுதலை உண்டாட்டு. எல்லா கிருமியும் பலவிதம் வெள்ளியரசுவின் நாமத்தில கட்டளை இடுகிறேன். என் தேவான இறங்கும் இறங்கும் இந்த நாள், இந்த வேலை இறங்கும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா பொறுப்படுங்கிற, அப்பா பொறுப்படுங்கிறாச்ச. அப்பா மகளுக்கு சுகம் உண்டாவதாக. எல்லா கற்பத்தில் கிருமி அழிந்து இயேசுவின் நாமத்தினால் என் தகப்பரு மற்ற போயில கிருமியோடு போராடுகிற அந்த பிள்ளைக்கு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசுவ மாட்டவர். செய்யுங்க காரணம் எனக்கு சுகம் உண்டாவதாக. எனக்கு கிருமி அழிந்து போவதாக. வாலியமான அகப்பனே அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த ஒத்தாசை வருவதாக, விடுதலை உண்டாவதாக, வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாவதாக கேட்கிறோம் அப்பா. அகப்பனே அகத்தினால வெள்ள பராக்கிரம என்னுடைய ஆவிகள் எல்லாம் வாங்க சொன்னீங்களப்பா. வார்த்தை எழுதி இருக்கு, அந்த வார்த்தைக்கு நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டுதலையாக்குங்க, வெளிச்சமாக்குங்க. அசுத்தாவின் வெள்ளமீனை கட்டுங்க, இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். நாளோட வல்லமையை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எடுக்க ஹீமோ துறவினால இழைப்போல் களைப்பெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர். குடிக்கிற மறந்தாலும் ஊசி மருந்துகளால ஏத்துற மறந்தால வெள்ளை மீன்களோ சரீர களைப்பு இழைப்போல உறுப்போல சேதப்பட்டு போதபடிக்கு விட்டுதலையாக்குங்க ஆண்டவர். விட்டுதலையாக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் விடுதலையாக்குறோம் அப்பா. நீ அற்புதத்தின் தேவை, நீ அற்புதம் செய்வதற்காக நன்றி செலுத்த இன்றைக்கு கர்த்தாவே. நல்ல கரத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. ஏனைய வியாதியோட பலவீனத்தோட உள்ளம் இந்த வேலையில் நோக்கி பார்க்கின்றார்கள். அந்த உள்ளம் தொட்டுவீராக சுகமாக்குற கரம், ஆணி கட்டப்பட்ட கரம், எங்களுக்காக பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட கரம் இந்த வேளையில் தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் தேவன் எல்லாவற்றையும் விட்டுதலையாக்கி தருவதற்காக நன்றி செலுத்துறப்பா. அப்பா இந்த வேலை நீங்க எல்லாம் விண்ணப்பத்தை கேட்டக்காய் சோஸ்திரம். இந்த வேலையில் சமாதான கிருபைக்காய் நன்றி அப்பா. நல்ல கருத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்களுக்கும் ஜெபத்தைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் 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 தகப்பனே. சுபா என்றால் செய்தி யுஎஸ்க்கு பெரிய காசுகள் எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு செய்து வச்சிருக்கிறார். ஆனா வெளியில மட்டும் சேர்த்து வச்சிருக்கிறார். கட்டா காசுக்காக செய்யும் இஸ்ரேல வழியில விட்டார். சொல்லி இருக்கிறபடி இது ஒரு சாபமாக யுஎஸ்க்கு வந்து முடியலாம். கத்தரோட நாட்டை இல்லை அந்த கூடாதுன்னு சொல்லி நாங்க நல்லா அதுக்காக ஜெபிக்கிறீங்க. அதுக்காக தாவே மக்கள் நன்றி சொல்லுவோம்.
அந்த ஜெப குறிப்பு கருத்துக்குள்ளாய் வருகிற தருகிறதை நிஜமாக உடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம் கத்தால் 3 நாடுகளோடு இணைந்து தன்னுடைய வருமானத்தை பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் நோக்கத்தோடு ஆண்டவரை செயல்படுகிறார் கத்தாவே வேலை புறம்பாக்குற ஆனால் நீரோ கத்தாவை காண்கிற தேவன் இந்த நாளிலும் ஒரு விசாரணை மன்னிக்கும்படி ஆய்ச்சது மன்னித்து அதில் ஆண்டவரே அப்பா பணம் எதுவுமே செய்ய பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது கத்தா இந்த பண ஆசையில விழுந்து விடாத படிக்கு அப்பா நேற்று நாள் ட்ரம்மோடு இடர்பட வேணுமாய் செபிக்கிறோம் விசேஷித்த விதமாய் தொட வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா அவர் இணைத்துக் கொண்ட நாடுகளை பொருட்படும் ஐயா நாடுகளோடு பேசுங்க ஆண்டவர் அப்பா நீர் இஸ்ரவேலை காக்கிற உறங்குகளை தூங்குவதும் இல்லை கிறிஸ்துவிற்கு விரோதமா இவர்கள் செயல்படாதபடிக்கு எழும்பாதபடிக்கு ஒரு சமாதானத்தின் நதி எல்லா தேசங்களும் பாயட்டும் ஆண்டவர் நம்மோடு இணைந்த எல்லா தேசங்களும் சமாதானத்தின் நதி பாயட்டும் அது இஸ்ரவேலுக்கு சாதாரண ஆண்டவர் எந்த பாதகமான விளைவையும் கொண்டு வராதபடிக்கு என் தேவன் ஆளுகை செய்வீராக நம்மோட ஆளுகை செய்வீர் அவருக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுப்பீராக தவறான வழிநடத்தக்குள்ள தவறான ஆலோசனைகளுக்குள்ள சென்று விடாதபடி தடுத்து நிறுத்துவீராக எதிரி கையோங்க எழுந்தல் அப்பா பொறுப்படும் இஸ்ரவேல் அப்பா அக்கினி மகளாய்ந்து பாதுகாத்தலும் இஸ்ரவேல் அப்பா பொறுப்படுங்க ரஷ்யாவோட பேசி இருக்கிற கத்தாவே அப்பா அந்த உக்ரைனுக்கான ஒரு நல்ல சமாதான தீர்வு ரஷ்யா கொண்டு வரட்டும் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் பேச்சுவார்த்தைகள் மாறட்டும் இனி ஒரு பொருளாதார அசைக்கல பொருட்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தாத படிக்கு அப்பா ஒரு சமாதானத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டு போற ஒரு பேச்சுவார்த்தையில மாறட்டும் இந்த நாட்கள்ல கத்தாவே பொறுப்படும் பிரம்ம கத்தாவே எடுக்கிற தீர்மானங்கள் எடுக்கிற முடிவுகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உமக்கு செய்கிற மகனா சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மகனா பயப்படுற பயம் இந்த நாள் உண்டாட்டும் கத்தாவே ராஜாக்களுடைய இருதய கத்தரின் கைகளில் நீக்கால்கள் போல் இருக்கு அவர் தமது சித்தத்தின்படி திருப்புறார் என்று சொல்லி வார்த்தை எழுதி இருக்குது அப்பா உடைய சித்தத்துக்கு திருப்புவீராக ஒவ்வொரு ராஜாக்களும் பதவியை பண்ண ஆசைய பாவை இச்சைகளை மேற்கொண்டு தானபடிக்கு வல்லமை தேவனுடைய சித்தம் தேவனுடைய கரம் இவளை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் உம்முடைய ஆளுநை கடந்து வரட்டும் உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறட்டும் கத்தாவே உம்முடைய சித்தம் எல்லாம் நீர் ஒரு தலைமை கூட விடமாட்டீர் கத்தாவே பொறுப்படுங்க தேசங்களை ஆளுநர்களை பொறுப்படுங்க விசேஷமாக இஸ்ரவேலை பொறுப்படுங்க வேலையெடுத்து பாதுகாத்துங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எல்லா இதுவும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதா இயேசுவின் அதே போல அமெரிக்க தேசத்தை பொறுப்படும் இதனால் பாதிக்கப்படுற கனடா தேசத்தை பொறுப்படும் எங்கள் தேசத்தை எந்த பாதிப்புகளுக்குள்ளே கொண்டு வராதபடி அப்பா பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இந்த நாடுகளுக்கு ஒரு சமாதானம் விட்டு ஆட்டுமையா அதே போல நிறுத்துவீராக வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக பரத்திலிருந்து ஒத்தாசை கிடைப்பதாக பரத்திலே ஒப்புவிக்கிறோம் மகள் தேசங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்ய மகளை பண்ணும் உங்களுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறோம் உங்களுடைய சித்தவங்கள் தேசங்கள் நிறைவேற்றும் ஐயா உடைய கரங்களை முற்றுமாய் ஒப்புக்கொள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நன்றி தகப்பனே நன்றி அப்பா இதுவரை நேரம் கத்தாவே கண்களை எடுத்தோம் ஒத்தாசையும் பருவத்துக்கு நேராக இந்த நாளிலே நாங்கள் சோத்திரத்தோடு எல்லா விண்ணப்பங்களும் தெரியப்படுத்துறோம் நன்றி பகுதியில செபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக வருகிறோம் கத்தாவே தோழிக்காய் வருகிறோம் ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க அப்படியே குடும்பத்தை ஆசீர்வதி இறைச்சி போல நடத்துங்க தட்டைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க எல்லாம் போட்டு பலத்தால் இட்டை கட்டுமையா தொண்ட போதிய தொடும் ஆண்டவரை பாட விட முடியாம பாடும் பொழுது இட்டையவர குரல் அட்டைப்புகள் இட்டு போடுங்க சளியின் தொல்லை பிடிங்கி அறிகிறோம் இயேசுவின் நாமத்தினால் நீர் சகோதரிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க
கொடுங்க. தொண்டையில பலத்தை கொடுங்க. குரல் வளையத்தை நீங்க தொடுங்க ஆண்டவர். சிறந்த முறையில குரல் சிலுவை ரத்தம் சிந்தினீர். அந்த ரத்தத்தை பூசுறோம். இயேசு ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம். நான் உண்மையிலே பேசுறோம். அவர் ஆசீர்வதியும் பாதுகாத்தரும் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்தரும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன்ப்பா. அதே போல செபிக்கிறேன். சாரிய பருப்பெடுங்க. உச்சி இந்த உள்ளங்கால் வர இந்த கால பலவீனங்களை போயிடுங்க ஆண்டவர். அப்பா தட்டி மூக்காட்டை போட்டு போயிடுங்க ஆண்டவர். நல்ல சுகத்தை கொடுங்க. எந்த பலவீனங்களும் தாங்க ஆண்டவர். உடம்புக்காக நிற்கிற கத்தால் ஒவ்வொன்று தன் சிநேகருக்காக நின்றாங்க. நிற்கும் வேளையில் ஆண்டவரே நீயா முகத்தை பார்த்தீரையா. இடங்களையான பலனை கொடுத்த சிறையிருப்ப மாற்றினது போல உமக்காக மற்றவர்களுக்காக பாரப்பட்டு செவிக்கிறவர் உள்ளத்தை அப்படியாக சிறைப்ப மாற்றி விடுதலையாக்கி ஆசீர்வதித்து மகளப்பண்ணும். அவரை ஆசீர்வதையும் மகளப்பண்ணும். அவரின் பிள்ளைகள் ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதையும். வேலையெடுத்து பாதுகாத்து உடையங்களை ஆசீர்வதிங்க கத்தா. கருத்துக்குள்ள ஒப்புக்கிறது இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன். செபிக்கிறேன்ப்பா. கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. கொடுக்க சுவல் ஆரோக்கியத்துக்காய் நன்றி. கூடவே இருக்கிறீரே நன்றி அப்பா. இன்னும் பலப்படுது. இந்த புதுவையிலும் கனிதந்த புஸ்தியும் பசுமையுமாக வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். உடனும் வழி நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இருக்கிற இடங்கள் வீடுகளை வாய்க்காக பாதுகாத்தல் ஆசீர்வதியும் ரட்சித்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். அதே போல கொடுத்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துற ஆசீர்வதிங்க. நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. சோஸ்ரம் சோஸ்ரம் தகப்பனே சோஸ்ரம். ஆமேன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையோரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் இணைந்திருந்தோம். கர்த்தர் விண்ணப்பது சத்தத்தை கேட்டார். ஆமென்றும் ஆமேன் என்று கை தந்து விட்டார். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் நாமொன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 9:02 நாங்கள் அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்தின் போதுக்குள்ளாய் கடந்து